சரோஜா சமையலில் கேப்ப மாவில் இனிப்பு களி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். கேப்ப மாவில் இனிப்பு களி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கேப்ப மாவு இந்த டம்ளர் அளவுக்கு ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கருப்பட்டி ஒரு 150 கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் தேங்காய் துண்டு ஒரு 2 துண்டு தேங்காய், ஏலக்காய், அதுக்கப்புறம் சுக்கு அதை போட்டு அதை துருவு முறையில் அரைச்சி வச்சுருக்கிறேன். இன்னும் எப்படி செய்யணுங்கிறத பார்ப்போம். எடுத்து வச்சுருக்கிற கேப்ப மாவை தோசைக்கு மாவு எப்படி கரைப்போமோ அதே மாதிரி தோசைக்கு மாவு கரைக்கிற மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். தோசைக்கு மாவு கரைப்போம்ல, தோசைக்கு மாவு கரைக்கிற மாதிரி அதை கரைச்சி வச்சுட்டோம். மாவில் சிறிதளவு உப்பு போடணும். உப்பு போடக்கூடாது, கொஞ்சோண்டு உப்பு போட்டு இந்த மாவில் உப்பு போட்டு அதை அப்படி கரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம ஃபேனை வச்சாச்சு. இப்போ இதில் ஒரு போனி தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றியாச்சு. அதில் நம்ம அந்த கருப்பட்டி எடுத்து வச்சுட்டு கருப்பட்டியும் போட்டுடணும். கருப்பட்டி நல்லா கரையணும். கருப்பட்டி நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த மாதிரி நம்ம மாவை இதில் ஊற்றணும். நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல இந்த மாவை, தோசை மாவு பருவத்தில் கலக்கி வச்சுருக்கோம்ல அந்த மாவை இதில் ஊற்றணும். ஊற்றி கிண்டி கொடுக்கணும். கட்டி விடாமல் கிண்டணும். இப்போ கட்டி விடாமல் நல்லா கிண்டியாச்சு. இனிமேல் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், ஏலக்காய், சுக்கு பொடி இதெல்லாம் போட்டு அதெல்லாம் இனிமேல் இறக்கிடணும். நல்லா கிண்டி ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதை மிக்ஸ் பண்ணி இறக்கிடணும். சரோஜா சமையலில் சுவையான இனிப்பு கேப்பக்களி ரெடி. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.